بسم الله الرحمن الرحيم إن الله وتر يحب الوتر أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. இதுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ஏதாவது ஒரு தகவல் சொல்லணுமே அப்படிங்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹு தஆலா ஒற்றையானவன், யுஹிப்புல் வித்ர, அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. பெரும்பகுதி இமாம்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் ஒற்றைப்படையாக இருக்கிறத விரும்புவாங்களாம். ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதா இருந்தால் கூட 1 இல்லைன்னா 3 இல்லைன்னா 5ன்னு ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி கூட அந்த விஷயத்தை அந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்கிறத அந்த அடிப்படையில் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவிற்கு பிடித்த தொழுகைகள்ல மகரிபும், இப்போ நம்ம தொழுதில் கடைசியாக தொழுதம் பாருங்க, வித்திரு தொழுகை, இந்த தொழுகையும் அல்லாஹுக்கு ரொம்ப ஏற்றமானது, விருப்பமானது என்பதாக சொல்லப்படும். அப்ப அந்த ஒற்றைப்படை அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல கொஞ்சம் ஏற்றமான ஒரு விஷயம். எப்படி நம்ம ஃபர்லான தொழுகைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கிறோமோ, அதே மாதிரி அந்த வித்திரு தொழுகைக்கு உண்டான முக்கியத்துவமும் அதுக்கு ஈக்குவலானது என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அதற்கு காரணம் ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லா தொழுகைகளுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. ஃபர்லான தொழுகை எதை எதை விட்டுட்டோமோ அதுக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி விடுபட்ட தொழுகைகளினுடைய விஷயத்தில் குறிப்பிட்டு நபி சொல்லுவாங்க, ஹத்தல் வித்திர, வித்திரு தொழுகையை நீ விட்டிருந்தாலும் அதுக்கு உனக்கு கேள்வி கணக்கு உண்டு அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. சரி, அப்ப இந்த வித்திரு தொழுகையும் கிட்டத்தட்ட ஃபர்லுக்கு கேள்வி கணக்கு இருக்கிற மாதிரியே வித்திரு தொழுகையை விட்டாலும் அதற்கும் நாம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிக்கிறோம். சரி, இப்ப நமக்கு இமாம்கள் அதுல இருந்து சட்டம் சொல்லுவாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வித்திரு தொழுகலை அப்படின்னா அதற்கு உண்டான பதிலும் நாம சொல்லி ஆகணுங்கிறத அந்த ஹதீஸ்ல இருந்து தான் நமக்கு தகவல் தருவாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த வித்திரு தொழுகை அப்படிங்கிறது இருக்குத, இது நாம இப்ப எத்தனை ரக்காத்து தொழுதோம்? 3 ரக்காத் தொழுதோம். எத்தனை சலாம் செஞ்சோம்? ஒரு சலாம்ல என்ன செஞ்சிருந்தோம்? ஒரே சலாம்ல 3 ரக்காத்தை மொத்தமாக நாம தொழுதோம், அப்படித்தானே? இந்த முறை அப்படிங்கிறத கலீஃபா உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு அதை இந்த மாதிரி தொழுகணுங்கிற அந்த முறையை நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்ப இந்த முறையில தொழுகக்கூடிய இந்த ஹதீஸை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்வாங்க, அதை எடுத்திருப்பாங்க. அப்ப அதன் பிரகாரம் தான் நம்ம பெரும்பகுதி என்ன செய்யறோம், எல்லா இடங்கள்லையும் ரமலான்ல இந்த விஷயத்த உமர் நாயகம் கடமையாக்குனதுனால, இப்படி தொழுகணும் நமக்கு வழிகாட்டினதுனால, ரமலான்ல குறிப்பா எல்லா பள்ளிகள்லையுமே இந்த 3 ரக்காத்தை மொத்தமா ஒரே சலாம்ல நம்ம தொழுகிற இந்த பழக்கங்கள் உண்டு. ஹனஃபி இமாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரமலான் காலத்துல உமர் நாயகம் நமக்கு இதை சொல்லி கொடுத்ததுனால எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும், வித்திருங்கிறது ஒரு தனி தொழுகை தானன்னு சொல்லி எல்லா காலத்துக்குமே இதை என்ன செஞ்சிருவாங்க, இதை பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி 3 ரக்காத்தாக நம்ம எல்லா தொழுகையும் தொழுதுக்கு பின்னாடி கடைசி தொழுகையாக வித்திரு தொழுகையை மற்ற காலங்களில் நாம் என்ன செய்வோம், தொழுகிறது வழக்கம். சரி, இதை நம்ம ஹதீஸ் கிதாபுகள்ல பார்த்தோம்னு சொன்னா, வித்திர் அப்படின்னா ஒற்றை தானே. இமாம்களுக்கு மத்தியில் உண்டான கருத்து வேறுபாடுகள்ல சில இது எப்படி வரும்னு சொன்னா, இப்ப நாம முதல் பார்த்தது 3 ரக்காத்துக்கு ஒரு சலாம்ல தொழுகக்கூடியது. இன்னொரு அமைப்பு எப்படி அப்படின்னு சொன்னா, 2 சலாம் கொடுக்கறது, 2 ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு தனியா ஒரு ரக்காத்தா என்ன செய்யறது, தொழுகிறது. ஆக மொத்தம் 2 சலாமு, புரியுதுங்களா, 3 ரக்காத்து. இப்ப இந்த மாதிரி தொழுகக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது. இதற்கு பெயரும் வித்தர் என்பதாக என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த மாதிரி தொழுகக்கூடிய முறை அப்படிங்கிறது ரொம்ப அரிது, நாம பாக்குறதுங்கிறது ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல 3வது முறை சில இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒற்றை ரக்காத்து தொழுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வித்திர்னா ஒற்றை என்ற பெயர் தானே, அதனால ஒற்றை ரக்காத்து தொழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் ஒரு ரக்காத்து மட்டும் என்ன செய்வாங்க, எல்லா விதமான நஃபிலையும் தொழுதுட்டு கடைசியில ஒரே ஒரு ரக்காத்து மட்டும் தொழுகக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி உண்டான சூழல்களையும் நாம என்ன செய்யறோம், சில இடங்கள்ல நாம பார்க்க முடியும், ஒரு ரக்காத்து தொழுகிறது அப்படிங்கிற அந்த சூழல்.
ஆக ஒரு ரக்காத்து ஒரு சலாம்ல தொழுகிற இந்த முறைக்கு பெயரும் வித்ரு தான். 3 ரக்காத்த 2 சலாம்ல தொழுகிறது அப்படிங்கிற 2 ரக்காத்தாவும் 1 ரக்காத்தாவும் சேர்த்து இந்த மாதிரி தொழுகிறதுங்கிற ஒரு முறை, இது 2வது முறை வித்திரு. 3வது முறை எப்படின்னு சொன்னா நாம வளமையாக இப்ப தொழுது கொண்டு வரக்கூடிய 3 ரக்காத்தையும் ஒரே சலாம்ல தொழுகக்கூடிய இந்த முறை. ஆக இந்த 3 முறைகளிலும் வித்திரு உண்டு. ஆனால் எது ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு கருத்து, எது அவங்களுக்கு தரிஜியாக, எது அவங்களுக்கு ஏற்றமானதாக படுது அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு அதை எடுத்து நமக்கு இமாம்கள் வழிகாட்டுறாங்க. அதன் பிரகாரம் தான் நாம என்ன செய்யறோம், பள்ளிகள்ல தொழுது கொண்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக இன்னைக்கு இந்த வித்திரு சம்பந்தமான ஒரு சிறு விளக்கம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. ஒரு விஷயம், அதாவது வித்திரு தொழுகை உங்களுடைய தொழுகைகளின் கடைசி தொழுகையாக நீங்க ஆக்கிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெரும்பகுதி தஹஜ்ஜுத் தொழுகக்கூடிய பழக்கம் உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஷா தொழுதுட்டு அப்படியே போயிடுவாங்க. என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அந்த தஹஜ்ஜுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா வித்திரு தொழுகுவாங்க. இது வந்து வித்திரனுடைய ஒரு இயல்பான பழக்கம் இது. ஆனா ரமலான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கூடவே இருந்த கலீஃபாவாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டி உமர் நாயகம் இந்த தராவீஹுக்கு அப்புறம் வித்திர நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்திருக்கிறதுனால ரமலான்ல மட்டும் நீ தஹஜ்ஜத்தே தொழுதாலும் அதற்கு பின்னாடி வித்திரு தொழுவதை விட ஜமாத்தோடு சேர்ந்து தராவீஹ் தொழுகையில வித்திரு தொழுகிறது சிறப்பு அப்படிங்கறத நமக்கு இமாம்கள் வழிகாட்டுவாங்க. புரியுதுங்களா? கலீஃபா அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வித்திரு தொழுகையை இஷா தொழுத உடனே தொழுதுருவாங்க. வித்திரு தொழுகையை எப்போதுமே அவங்களுடைய வழக்கமா. ஏன் நீங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தொழுக மாட்டீங்களா? நான் தூங்கிட்டு தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிப்பேங்கிறது எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அல்லாஹ் வித்திருக்கு கேள்வி எனக்கு கேட்பான் அப்படின்னு சொல்லி இருக்குத. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், பின்னாடி தொழுதுக்கிடலாங்கிற அந்த தள்ளி போடுற வேலையே வேண்டாம். இப்ப முழிச்சிட்டு இருக்கோமா, இப்பயே தொழுதுட்டு போய் நாம தூங்கணுங்கிற அந்த கான்செப்ட் அவர்களுடைய பார்வை அப்படி. ஆக வித்திர் அப்படிங்கிறத இந்த மாதிரி முறைகளில் நாம் தொழுவது நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் தஆலா அதனை புரிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.